ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 411. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 110. இதில் நான் ஏ போர்டில் எடுத்த நம்பர் வந்து 1 தான். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 02 நம்பர் எடுத்திருப்பேன். நேற்று ரிசல்ட்டுக்கு ஏசி போர்டு வந்து பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து ஏ போர்டில் ஃபஸ்ட்டு 1 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு காரணியா ப்ளஸ் ஸ்டார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 1 ஏ போர்டில் எடுத்திருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு 8 நம்பர் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருக்கும். 8 1 8 1. இப்போ போன வாரம் காரணியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் வந்து 089. 8 இருக்கிறதுனால 1 நம்பர் பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு 1 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருந்தேன். அதே மாதிரி நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டில் 1 தான் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து சி போர்டில் வந்து 2 நம்பர் எடுத்திருந்தேன். 2 இல்லைனா 0. ஓகேவா? இப்போ காரணியா ப்ளஸுக்கு போன வாரத்தைய நம்பர் 408. அதுக்கு முன் வார நம்பர் வந்து 505. லாஸ்ட்டில் 5 நம்பர் இருக்கும்போதே போன வாரம் ஏ போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இப்படி தான் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 5 8 40னா மூணாவது வாரத்தில் 4, 5 2 10னா இங்கே மூணாவது வாரத்தில் 1, 5 5 25னா இங்கே 2. இப்போ போன வாரம் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன் வார கார்னியா ப்ளஸ் ரிசல்ட்டு சி போர்டு நம்பர் 5, போன வாரம் ஏ போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 4, 5 4 பெருக்கல் பண்ணால் 20ன்னு சொல்லிட்டு 2 இல்லைனா 0. இந்த 2 நம்பர் தான் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இதில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. ஏ போர்டில் 1, சி போர்டில் 0. ஓகேவா? ஏசி போர்டு எடுத்திருந்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து 7 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மந்த்து ஃபுல்லாகவே நீங்கள் சார்ட் நம்பர் செக் பண்ணுறீங்கன்னா 0 8 1 7 இந்த மாதிரி தான் நம்பர் வந்து அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 0 இருந்தால் 8 இருக்கும், 8 1 7 இந்த நம்பர் தான் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த டிசம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் தான். 0 3 5, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 811, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 784. இங்கே 089, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 716. இங்கே 200, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 874, அதுக்கு அடுத்து பாஸ் ஆன ரிசல்ட்டு 874. இப்போ நேற்றைய நம்பர் 110, அதுக்கு முன்னாள் நம்பர் வந்து 408. இந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 0 8 1 7, இங்கேயும் 0 8 1 7, இந்த இடத்துலையும் 0 8 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு 0 8, நேற்று ரிசல்ட்டுக்கு 1 இருந்தது. இப்போ இல்லாத நம்பர் வந்து 7 மட்டும்தான். இப்போ 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 0 8 1 7 இந்த 4 நம்பர் தான் வந்து ரிசல்ட்டில் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இது வந்து லைன் போட்டிருப்பேன். 0 8 1 7, 0 8 1 7, இங்கேயும் 0 8 7. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் பிசி போர்டு 0 8, நேற்றைய ரிசல்ட்டில் 1 இருந்தது. இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா 7 மட்டும்தான். இப்போ 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் தான். ஓகேவா? டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இந்த ரெண்டாவது மெத்தடுமே எடுத்திருப்பேன். 0ன்ற நம்பர் பாஸ் ஆகிருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 0 3 5, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 811, 0 6 5ன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ அடுத்து இங்கே 0 8 9ன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 200, அதுக்கு அடுத்த நாள் 864, அதுக்கு அடுத்த நாள் 874, 505, அதுக்கு அடுத்த நாள் 408. இப்போ நேற்று நம்பர் வந்து 110. 0ன்ற நம்பர் இருக்கும்போதே அது பக்கத்தில் இருக்கிற நம்பரோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்லையோ 8 6 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து 0 8, 0 6, 0 8. இந்த லைன்லேயும் பார்த்தீங்கன்னா 0 8 6. இப்போ இங்கேயுமே 0 8. இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் லாஸ்ட்டில் 0 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 இல்லைனா 6 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே இப்போ நான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தடுமே வந்து இந்த டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். 0ன்னு இருந்தாலே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 6 இருக்கும். 8 6 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 0 8 0 6 0 8 0 8 6 0 8. இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன நம்பர் 110, லாஸ்ட்டு சி போர்டு நம்பர் 0 இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 இல்லைனா 6 இந்த 2 நம்பருமே சி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது இதுவுமே வந்து இந்த வருஷத்து நிர்மல் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வார்த்தை நிர்மல் நம்பர் வந்து 716, லாஸ்ட் நம்பர் 6. 6ன்ற நம்பர் நம்மளுக்கு ரிசல்ட்டில் நிர்மல் ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 இல்லைனா 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த வருஷத்தில் பாஸ் ஆன நிர்மல் ரிசல்ட்டு தான். 682, அதுக்கு அடுத்த வாரம் வந்து இங்கே 904,
இங்கே 262, அதுக்கு அடுத்த வாரம் 469, அதுக்கு அடுத்த வாரம் 842, இங்கே 163, அதுக்கு அடுத்த வாரம் 652, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 229. இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் பாஸ் ஆன நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 716. 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 இல்லைன்னா 4, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 6, அதுக்கு அடுத்த வாரம் 4, இங்கேயும் 6, அதுக்கு அடுத்த வாரம் 4. இந்த லைன் எப்படி எடுத்திங்கனாலும் 6, அதுக்கு அடுத்த வாரம் 4, 2. இங்கேயும் 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 2, 6னா அதுக்கு அடுத்த வாரம் 2. இப்போ போன வாரம் ரிசல்ட் நம்பர் 716. 6 இருக்கிறதுனால 2 இல்லைன்னா 4, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆனால் நான் வந்து 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்து நிர்மல் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு 2 மெத்தட் வந்து டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். 0, 8, 1, 7 ஒரு பேட்டர்னு, அதுக்கடுத்து 0 இருந்தால் 8, 6 பாஸ் ஆகிருக்கும், அதுவும் ஒரு மெத்தட். இப்போ அடுத்து இந்த 3வது மெத்தடில் வந்து இந்த வருஷத்து நிர்மல் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் 6 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2 இல்லைன்னா 4 பாஸ் ஆகிருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 6, 4, இந்த இடத்துல 6, 4, இங்கே 6, 4, 2, இங்கேயும் 6, 2, இங்கே 6, 2. இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன நம்பர் 716. ஓகேவா, போன வாரம் நம்பர் 6 இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 இல்லைன்னா 4, இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி போர்டில் 2, 4, சி போர்டில் 8, 6. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 728, 826, 748, 746. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 72, 74, பிசி 28, 26, 48, 46, ஏசி வந்து 78, 76. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 7, 8, 6 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அதுக்கடுத்து நிர்மல் சார்ட் கம்பேர் பண்ணி 2, 4 எடுத்திருந்தேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ கேல்குலேஷன் 7, பி போர்டில் 2, 4, சி போர்டில் 8, 6. பாக்ஸ் வந்து 728, 726, 748, 746. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 72, 74, பிசி 28, 26, 48, 46, ஏசி வந்து 78, 76. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.